ஹாய் காய்ஸ், நம்ம இன்றைக்கி எங்கே போகிறோன்னா ஃபேமிலியோட த வேர்ல்ட் ஆஃப் பராசக்தி செட்டுக்கு தாங்க போகிறோம். அந்த பிளேஸ் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வள்ளுவர் கோட்டத்தில் போட்டிருக்காங்க. செம்ம க்ரௌடுங்க. அந்த க்ரௌடை தாண்டி உள்ளே போனோடனே ஒரு டிக்கெட் மாதிரி கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் தருவாங்களா அந்த மாதிரி. அதை வாங்கிட்டு உள்ளே போனால் அங்கேயுமே கூட்டமாக இருந்ததுனால அந்தளவுக்கு என்னால் வீடியோஸ்லாம் கரெக்டாக எடுக்க முடியல. கொஞ்சம் வீடியோஸ் எல்லாமே ஃபாஸ்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ளே போய் பார்த்தோன்னே எனக்கு 60ஸ்க்கு போன மாதிரி ஆயிடுச்சு. எல்லாரோட ஃபீலிங்ஸுமே நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அங்கே ட்ரெயின் ட்ராக்லாம் இருந்துச்சு. அந்த காலத்தில் ட்ரெயின் இப்படி தான் இருந்துச்சான்ற மாதிரி வியப்பாக பார்க்குற மாதிரி இருந்துச்சு. அங்கே நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு வீடியோஸ்லாம் எடுத்துருந்தோம். அங்கே ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் இருந்துச்சு. திடீர்னு தான் நான் பார்த்தா சிவகார்த்திகேயன்னா அந்த ஃபோட்டோவில் அதில் ரொம்ப க்யூட்டாக இருந்தாங்க. அவங்க எல்லாத்தையும் அப்படியே சுற்றி பார்த்துன்னு நெக்ஸ்ட்டுக்கு மூவ் ஆகிற மாதிரியே இருக்கும். அதுக்கப்புறம் ஒரு மாட்டு வண்டிலாம் இருந்துச்சுங்க. இப்போ இருக்கிற மாட்டு வண்டிக்கும் அப்போல்லாம் இருந்த மாட்டு வண்டிக்கும் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. அங்கே ஃபோன்லாம் வச்சுருந்தாங்க. அந்த ஃபோனில் உட்காந்து ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அப்படியே நெக்ஸ்ட் இதுக்கு மூவ் பண்ணுற மாதிரி இருந்துச்சு. அங்கே போனால் அந்த காய்கறி வண்டிலாம் சொல்லுவாங்களா அந்த காலத்தில், அந்த மாதிரிலாம் இருந்துச்சு அங்கே ஃபுல்லாக. அதுக்கப்புறம் அதான் 60ஸோட ஸ்நாக்ஸ்ன்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஒரு வண்டி வச்சுருந்தாங்க. நிறைய மெமரிஸ் மாதிரி தாங்க இருந்துச்சு எல்லாருக்குமே. இந்த 80s 40s அவங்களாம் போயிருந்தாங்கன்னா ரொம்ப அவங்களுக்கு மெமரபுளாக இருக்கும் இங்கே. அதெல்லாம் பார்த்துட்டு அந்த படத்தில் யூஸ் பண்ண கார் இருந்துச்சு. அந்த கார் செம்மையாக இருந்துச்சுங்க. அப்புறம் நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தோம் அங்கங்கன்ட்டு. அப்புறம் அந்த காலத்துலாம் பானை அந்த மாதிரி பேஸ்கெட்லாம் தான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அங்கே ஒரு மைக்லாம் இருந்துச்சுங்க. அதெல்லாம் வச்சு ஃபோட்டோஸ்லாம் வீடியோஸ்லாம் எடுத்தோம். இதெல்லாம் அந்த காலத்தில் வீடோட ஃப்ரண்ட்டில் எப்படி இருக்குன்ற மாதிரிலாம் போட்டிருந்தாங்க செட்டு. செம்மையாக இருந்துச்சு. அது டச் பண்ண பார்க்கவே வீடு மாதிரியே ஜில்லுன்னு ஃபீலிங்காக இருந்துச்சு அந்த இடமே. அப்படியே சுற்றி பார்த்துருந்தோம். அதுக்கப்புறம் டென்ட்டு கோட்டாவில் படம் போடுறேன்னு நாங்கள் ஒரு 10 மினிட்ஸு அங்கே உள்ளே போனோம். அங்கேயுமே க்ரௌடாக இருந்துச்சு. அதனால் உட்காந்துலாம் பார்க்க முடியல. அப்புறம் கொஞ்சமாக க்ரௌட் மூவ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. அங்கேயுமே நல்லா என்ஜாய் பண்ணி பார்த்தோம். என் பொண்ணு ஃபஸ்ட் ஆளாக போய் உட்காந்துட்டாங்க. அங்கே பார்த்துட்டு உட்காந்து அவ்வளோ என்ஜாய் பண்ணா. அப்புறம் எங்கள் எஸ்கேனா முன்னாடி நின்று ஃபோட்டோஸ்லாம் எடுத்துகிட்டு அவங்க பேசின இன்டர்வியூலாம் பார்த்துருந்தாங்க உட்காந்து. பாட்டு முடிச்சுட்டு வெளியே வந்தால் பாட்டு புக்கெலாம் வச்சுருந்தாங்க. அது பார்க்குறப்ப ஸ்கூல் ஞாபகம் தான் இருந்துச்சு. நாங்கள் ஸ்கூல் டைமில் இந்த மாதிரி பாட்டு புக்கெலாம் வாங்கி படிச்சுட்டு இருப்போம். அப்புறம் இந்த பராசக்தி மூவியில் யூஸ் பண்ண ட்ரெஸ்லாம் போட்டிருந்தாங்க, காஸ்டியூம்லாம். அங்கே ரொம்ப பிடிச்சதே இந்த ஏஐ செல்ஃபி பூத் தாங்க. அங்கே நின்று நம்ம ஃபோட்டோ எடுத்தால் அந்த படத்தில் கேரக்டர் மாதிரி நம்மளுக்கு அந்த ஃபோட்டோ கொடுக்குறாங்க. அது ரொம்ப